ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. இல்லை மற்றவங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ற விஷயத்தை மீறி நம்ம அது கையில் எடுத்தோன்னா மேபி அது அவங்களோட பவர்ஃபுல் நம்மக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு அடல்ட் கண்டென்ட் படமாக அடல்ட் காமெடி ஃபிலிமாக வந்துட்டு நிறைய படம் வந்தது அந்த மாதிரி. பட் எனக்கு அது பண்ணுறதுல உடன்பாடு இல்லை. இன்னைய தேதி வரைக்கும் ஐ கெட் அ லாட் ஆஃப் இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ். ஆனால் கயல் என்னோட ஃபேவரட் மூவி அண்ணான்னு சொல்லி பொண்ணுங்க அனுப்புகிறாங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணேன்னா அவங்களுக்கும் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மூஞ்சி சுளிக்கிற மாதிரி, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு. சார், உங்களோட கெரியரில் ஒரு முக்கியமான ஒருத்தர் அப்படின்னா வெங்கட் பிரபு சார். சென்னை 28 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. 20-22 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். அந்த அவர் படப்படங்களில் நான் நடிக்கிறது, நான் ப்ரொடியூஸ் பண்ணுற படங்கள் அவர் நடிக்கிறது. ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. எதனால இந்த ஸ்கிரிப்ட் நீங்கள் சூஸ் பண்ணீங்க? தைரியமாக இதை நம்ம எடுத்து பண்ணலாம். நம்ம எடுத்து பண்ணுறதுலாம் இல்லை, அவங்க கூப்பிடும்போது நம்ம போய் பண்ணிடணும்ல, அவ்வளோதான் விஷயம். நம்ம எடுத்து பண்ணுற லெவலுக்குலாம் இன்னும் வரல. இருந்துச்சு உங்களை வச்சுலாம் ஒர்க் பண்ணது? இல்லை அவர் வாயால் இருந்துச்சு. எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு ஃபன் லவிங், அட் த சேம் டைம் வெரி ரெஸ்பான்சிபிள் ஆக்டர்ஸ். இந்த படத்தில் ஒரு மெயின் பில்லராக இருக்கிறது யோகி பாபு சார். அவரை கேஸ்ட் பண்ணதுக்கான ஒரு ரீசன் இல்லை, இந்த கதையை நான் அவரை மைண்டில் வச்சு தான் பண்ணேன். இது வேறு யாரும் பண்ண முடியாது, அவர் மட்டும் தான் பண்ண முடியும். இது ஒரு வெறும் காமெடியாக மட்டும் யூஸ் பண்ணாமல் ஒரு கம்ப்ளீட் ஆக்டரை யூஸ் பண்ணியிருக்கும். ஸோ அவருக்கும் வந்து எமோஷன்ஸ் இருக்கும், அவருக்கும் சில நெகிழ்வான தருணங்கள் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கதை தான் அது. ஒரு பக்கம் வந்து பார்த்தா அபியும் நானும் இருக்கேன், திருசா நான் தான். இட்லிக்கு ஜோடி சட்னி தவாடி ஒன்னாச்சுன்னா கச்சேரி தான். ஸோ சார், என்ன சார் உங்கள் டீமில் யார் சட்னி, யார் சாம்பார்? அதே, அதாவது இது வந்து ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒருத்தர், ஒரு பெரியவர், அவர் குடும்பத்தில் நடக்கிற ஒரு கதை. அதாவது சட்னி ஒரு இடத்துல இருக்குது, சாம்பார் ஒரு இடத்துல இருக்குது. ஸோ இந்த சாம்பார் வந்து இங்கே வரும்போது அந்த குடும்பத்தில் நல்லா நடக்குது. இதுதான் வந்து அது ஒரு கதையோட ஒரு பேசிக்காக இது. ஸோ அதனால தான் வந்து இதுக்கு சட்னி சாம்பார் அப்படின்னு டைட்டிலே நாங்கள் வச்சோம். இந்த படத்தில் ஒரு மெயின் பில்லராக இருக்கிறது யோகி பாபு சார். அவரை கேஸ்ட் பண்ணதுக்கான ஒரு ரீசன், அவர் வந்ததுக்கப்புறம் எப்படி மாறிச்சு இந்த ஒரு ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது? இல்லை, இந்த கதையை நான் அவரை மைண்டில் வச்சு தான் பண்ணேன். இது வேறு யாரும் பண்ண முடியாது, அவர் மட்டும் தான் பண்ண முடியும். இது அந்த மாதிரி வருது. ஸோ அந்த கதை வந்து ஓரளவுக்கு ஃபார்ம் ஆனப்போ நான் வந்து அவரை மீட் பண்ணி முதல்ல கதை சொன்னேன். ஏன்னா அவருக்கு ஓகே இல்லைன்னா அப்புறம் அதுக்கப்புறம் நான் அந்த கதை பண்ணுற அர்த்தமே இல்லை. அதனால் முதல்ல போய் அவரை மீட் பண்ணி இந்த மாதிரி இப்படி ஒரு கதையை சொன்னேன் நான். அவர் நல்லா இருக்கு சார், பண்ணலாம் அப்படின்னாரு அவர். ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது அது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்கிரிப்டை டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் ஹாட்ஸ்டார் மூலமாக வந்து வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிடச்சிது. அப்புறமா இது ஒரு சீரீஸாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு விஷயமாக உள்ள வந்தது. அதுக்கப்புறம் வாணி போஜன் வந்தாங்க. ஸோ ஒருத்தராக அது மாதிரி உள்ள வந்தாங்க. சந்திரன், நந்தினி, நிதின், அப்புறம் சார்லி சார் ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு படத்தில். ஆமாம், நான் ஃபஸ்ட் டைம் அவரோட ஒர்க் பண்ணுறேன். ஆமாம், அவரோட அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் அவர். நிழல்கள் ரவி சார், நம்ம அது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. சார், உங்களோட படங்கள் அப்படின்னாலே ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஒரு கண்டென்ட் எப்பவுமே அதில் இருக்கும் சார். எப்பவுமே ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது வரைக்கும் எடுத்திருக்கீங்க. சீரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது லைக் இதுலேயும் அப்படி தான் இருந்துச்சு. இதில் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் சொல்ல வரீங்க சார்? சேம் அது இது மாதிரி தான். ஒரு சீரீஸ்னாலும் வந்து பொதுவாக சீரீஸ்னாலே கொஞ்சம் ஒரு டார்க் கண்டென்ட்டு மாதிரி, கொஞ்சம் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி, ஒரு க்ரைம் த்ரில்லர், அந்த மாதிரி தான் மெஜாரிட்டியாக இருக்கும். பட் இது வந்து அது கொஞ்சம் நாங்கள் வேறு மாதிரி ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம். தட் இஸ் இதுவும் ஒரு ப்ரீஸியாக ஒரு ஃபீல் குட் ஃபேக்டரோட வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்தோடு உட்காந்து எல்லோரும் ஜாலியாக பார்க்குற மாதிரி ஒரு இதான் அட்டம் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இப்போ யோகி பாபு நடிகர் அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு, இது வந்து ஒரு காமெடி ஓரியன்ட் இதாக இருக்கும்னு. பட் இருந்தாலும் இதில் வந்து நாங்கள் அவரை வந்து ஒரு வெறும் காமெடியாக மட்டும் யூஸ் பண்ணாமல் ஒரு கம்ப்ளீட் ஆக்டரை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவருக்கும் வந்து எமோஷன்ஸ் இருக்கும், அவருக்கும் சில நெகிழ்வான தருணங்கள் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கதை தான் அது. அதே மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜும் சொல்லியிருப்பீங்க, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அழுத்தி சொல்லாமல் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி மேலோட்டமாக ஒரு மெசேஜை சொல்லிட்டு போயிருப்பீங்க. சட்னி சாம்பார்னு வரும்போது லைக் இதில் என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்ல வந்திருக்கீங்க சார்? இல்லை, நான் பொதுவாக எந்த படத்துலையும் வந்து மெசேஜ் சொல்லணும் அப்படின்லாம் சொன்னது கிடையாது. அந்த கதையில் மெசேஜ் இருந்தால் அது தன்னால் ஆடியன்ஸ் ரீச் ஆகும். அதை விட்டுட்டு நம்மளாக வந்து மெசேஜ் சொல்கிறோம் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ரீச்சியாக வந்து அது விரும்ப மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் எண்ட் ஆஃப் த டே வந்து நான் ஒரு அதான் இப்போ ஒரு இட்லி சாப்பிட்றோம்னாக்கா சட்னியும் கரெக்டாக இருக்கணும், சாம்பாரும் கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையெல்லாம் ஒரு பேலன்ஸாக இருக்கணும் அப்படின்ற அது மெசேஜும் சொல்ல மாட்டேன். அது கதையிலேயே இருக்கும். அது மேபி அது ஒரு டேக்அவே இருக்கலாம். அவ்வளோதான். அந்த மாதிரி உங்களோட ரீசெண்ட் இன்டர்வியூ ஒன்று பார்த்துருந்தேன்னு நினைக்கிறேன். அதில் சொல்லியிருப்பீங்க, நாங்கள் வந்து
எங்களுக்கு படுத்து தூங்க கூட இடம் இல்லாமல் நாங்கள் ரோட்டில் இருந்து படுத்தெல்லாம் தூங்கியிருக்கோம். அந்த மாதிரி சுச்சுவேஷனும் எங்கள் லைஃப்பில் இருந்திருக்கு அப்படின்னு. அங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே கட் பண்ணால் அப்படியே உங்கள் லைஃப் நிறையா சேஞ்ச் ஆகிருக்கு. நிறையா படங்கள் பண்ணுறீங்க, முக்கியமான ரியாலிட்டி ஷோஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் இருக்கீங்க. எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அந்த ஒரு ஜேர்னி இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? அது ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா எல்லாருக்குமே அப்படி நின்றதில்ல, அது லைஃபாக இருக்கட்டும் இல்லை கெரியராக இருக்கட்டும் அப்படி நிற்காது. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்மளுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து நம்மளுக்கு ஒரு பூஸ்டப் பண்ணுறதுக்கோ டைம் இருக்கும். அது வரைக்கும் நம்ம அது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். மேபி அது 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 அந்த பொறுமை கூட சொல்லலாம். ஸோ அது எல்லாருமே அப்படி தானே. யாருமே உருவாக்க முடியாதுல்ல. நம்மளே பண்ணணும். ஒரு சில பேர் வந்து நம்மளுக்கு அந்த சொல்லுவாங்க இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. அதை நம்ம கரெக்டாக எடுத்து நம்மளே க்ரோ பண்ணிக்கிட்டா தான் உண்டு. ஃபஸ்ட்டு நம்மளே புஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா மற்றவங்களை வந்து எதிர்பார்க்கவே கூடாதுன்னு நான் சொல்லுவேன். மற்றவங்க வந்து புஷ் பண்ணணும் இல்லை மற்றவங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ற விஷயத்த மீறி நம்ம அது கையில் எடுத்தோன்னா மேபி அது அவங்களோட பவர்ஃபுல் நம்ம கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். கையல் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஹிட்டு, நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்த ஒரு படம். அதுக்கப்புறம் நீங்கள் நிறையா படங்கள் ஹீரோவாக பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் அது பண்ணாமே இருக்கீங்க. ரொம்ப சூஸியாக இருக்கீங்களே, என்ன ரீசன்? இல்லை, ஃபர்ஸ்ட் கதை நமக்கு பிடிக்கணும் அண்ட் கரெக்டான ஒரு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அமையணும், கதை அமையணும், அதுக்கப்புறம் என்னோட கேரக்டர் அமையணும். ஸோ ஒரு அடல்ட் கண்டென்ட் படமாக, அடல்ட் காமெடி ஃபிலிமாக வந்துட்டு நிறைய படம் வந்தது அந்த மாதிரி. பட் எனக்கு அது பண்ணுறதுல உடன்பாடு இல்லை. நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸோட படம் பார்ப்பேனா இருக்கும், அந்த படம் கண்டிப்பாக பார்த்துட்டு என்ஜாயும் பண்ணிட்டு வருவேன். பட் நான் என் ஃபேமிலியோட போய் பார்ப்பேனா, என்னோட பையனை கூப்பிட்டுட்டு எங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டுட்டு போய் பார்ப்பேனான்னு கேட்டோன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ பிக் கொஸ்டின் மார்க். என்னதான் அது வியாபாரம்லாம் ஆச்சுனாலும் கயல் மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு எனக்கு வந்து இன்னைய தேதி வரைக்கும் ஐ கெட் அ லாட் ஆஃப் இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ். ஆனால் கயல் என்னோட ஃபேவரட் மூவி அண்ணான்னு சொல்லி பொண்ணுங்க அனுப்புகிறாங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணேன்னா அவங்களுக்கும் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மூஞ்சி சுளிக்கிற மாதிரி, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கதையாக அமையணும். அந்த அந்த கதையில் இது இருக்குது. ஸோ இந்த கதையில் நான் இருக்கேன்னு நினைக்கும் போது தான் இன்னும் எனக்கு அந்த ஒரு ப்ராசஸ் தான் இது, அந்த ஒரு ட்ராவல் தான் அது. ஆனால் இப்போ மீடியாவில் இருக்க எல்லாருமே இந்த லைம் லைட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. உங்களுக்கு கையல் அப்படிங்கிறது முன்னாடியே சொன்ன மாதிரி நல்ல ஒரு ரீச் கொடுத்த ஒரு படம். அதை தாண்டி அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு ரீச் எந்த படமே நமக்கு கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இருக்கா? இல்லை, அது கிடையாது. எல்லா படமும் கையெல்லாமே அதில். அப்புறம் அது டெபியூ மூவியே கிடையாது. ஸோ ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டாப் வரும். அதில் நீ இறங்கி என்ன போய் சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்படுறியோ நீ பார்த்துட்டு திரும்பி வண்டியில் ஏறுவேன். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து அமையிறது, எனக்கு அமையும். ஸோ சட்னி சாம்பார் எனக்கு அமைஞ்சது கரெக்டாக ஷூட்டுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி தான் நான் வந்துட்டு ஐ எம் ஆன் போர்ட். ஸோ இது வந்து வேற யாருக்குமே கிடைக்காம எனக்கு கிடைச்சது தான் வந்துட்டு. ஸோ திஸ் இஸ் மை ஹிட். சார், உங்களோட கெரியரில் ஒரு முக்கியமான ஒருத்தர் அப்படின்னா வெங்கட் பிரபு சார். லைக் அவரை பற்றி சொல்ல முடியுமா, எவ்வளோ முக்கியமாக இருந்திருக்காரு அப்படின்னு? இல்லை, நாங்கள் படங்கள் ஆரம்பிக்கும் போது ஒன்றா தான் ஆரம்பித்தோம். பட் அதுக்கு முன்னாடி நான் சத்தம் போடாதெல்லாம் பண்ணிட்டேன். சென்னை 28 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அங்கே வந்து அப்படியே தி ஜர்னிஸ் கண்டினியூ. கிட்டத்தட்ட ஒரு 20-22 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். அந்த அந்த அவர் படப்படங்களில் நான் நடிக்கிறது, நான் ப்ரொடியூஸ் பண்ணுற படங்கள் அவர் நடிக்கிறது. ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. நிறைய படங்கள் இடையில ப்ரொடியூஸும் பண்ணீங்க, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டீங்களே சார், என்ன ஒரு ரீசன்? ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கா? அது அப்டேட் எங்களுக்கு தெரியலங்க, அதான் கேட்க வந்தேன். ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. கோவிடுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ ஆச்சு, பட் இப்போ திருப்பி பிக்கப் ஆயிடுச்சு. ஸோ ப்ரொடக்ஷன் ஒரு சைடில் போயிட்டுருக்கு. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன சார் இருக்குது? என்ன மாதிரி படங்கள்? ஒரு புது படம் இப்போ செட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஸ்கிரிப்ட், அதான் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அது இல்லாமல் கொடுவான ஒரு படம் நடிச்சிட்ருக்கேன், அது முடிஞ்சிருச்சு. இப்போ இது ரெடி ஃபார் ரிலீஸ். நீங்கள் நிறைய படங்கள்ல இந்த சப்போர்ட்டிங் கேரக்டராகவே பண்ணிட்டு இருக்கீங்க, சில படங்கள்ல இந்த லீடாகவும் பண்ணுறீங்க. உங்களை எந்த மாதிரி ஒரு ஆக்ட்ரஸாக இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் போர்ட்ரே பண்ணணும்னு ஒரு ஆசையாக இருக்குது? எனக்கு எல்லா விதமான கேரக்டர்ஸும் பண்ணோம். ஆனால் கிளாமர் அப்படின்றது அது நான் யோசிச்சு கூட பார்க்கல. பட் எனக்கு வந்து ரொம்ப ஒரு நெக்ஸ்ட் டோர் கேர்ள் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பண்ணணும். எப்போவுமே வந்து நம்ம ஒரு இப்போ இந்த கேரக்டர்னால் இந்த கேரக்டராக தான் அப்படியே எல்லா படத்துலையும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நிறைய கேரக்டர்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்றது தான். நம்மளுக்கு ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் வந்து நிறைய டேரக்டர்ஸ் இருப்பாங்க, இவங்களுடைய படம் இப்படின்ட்டு. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆடிஷன் போகும்போது ராதாமோகன் சார்னு தெரியாது. ஸோ வாங்க ஒரு அமுதான ஒரு கேரக்டர் இருக்குது, நீங்கள் வந்து கேளுங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது வழக்கம் போல் நம்ம போய் கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் போய் கேட்டேன். பட் லிஃப்ட்டில் போகும்போது தான் ராதாமோகன் சார் அப்படின்னு, ராதாமோகன் சாரா ஐயோ அப்படின்னு ஷாக்காக இருந்தது. ஸோ சார்கிட்ட போனதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஒரு சின்ன பயம் இருக்கும்ல. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப அடக்கொடக்கமாக நடிக்க தெரியாது. அப்படி ரொம்ப ஆர்டிஸ்ட் மாதிரி ஹலோ ஹாய் அப்படி எனக்கு தெரியாது. ஸோ வந்து அவர்கிட்ட பேசும்போது தலை ஒன்றும் பிரச்சனை இல்லை தலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து பேசினோம். ஸோ சார் வந்து எனக்கு இப்படி தான் வேணும், இந்த கேரக்டர் வந்து ஒரு ஹஸ்பண்டை வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இந்த அமுதா வந்து இருக்கும். அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய பிரின்ஸ் அப்படி இப்படின்ட்டு
என்னோட இமேஜினேஷன் எங்கெங்கேயோ போயிடுச்சு. ஓகே, ஒரு பக்கம் வந்து பார்த்தா அபி நானும் இருக்கேன், த்ரிஷா நான் தான், ஓகே நிலக்கல் ரவி சார் தான், பிரகாஷ் ராஜ், இந்த மாதிரிலாம் வந்து ஒரு இமேஜின் இருந்தது. பட் அது என்ன அப்படின்றது நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பிகாஸ் நான் அமுதா அப்படின்றது சட்னி சாம்பாருக்கு மேலே பெரிய அமுதா கெஃபேன்னு ஒன்று இருக்குது, மெஸ்ன்னு ஒன்று இருக்குது. அந்த அமுதா நான் தான் அமுதா அப்படின்ற போது ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ அது வந்து இது பயங்கரமாக இங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்க சொல்லுங்க பிரதர், இந்த சீரியஸ் இதுல உள்ள நீங்க எப்படி என்ட்ரி ஆனீங்க? உங்களோட கேரக்டர் எப்படி இருக்க போகுது இதுல? இல்லை, இது வந்து ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர், வீட்டோட மாப்பிள்ள மாதிரி ஒரு கேரக்டர். ஒரு இப்போ ராதாமோகன் சாரோட ஒரு ரைட்டிங் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஒரு இங்கே இருக்கிற ஒரு ஃபேமிலி, அங்கே இருக்கிற ஊரில் இருக்கிற ஒரு ஃபேமிலி, ரெண்டுமே எப்படி மர்ஜ் ஆனாங்க அப்படின்றதுக்கான ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட்டு. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் ஹியூமர் இருக்கும். ஹை எமோஷன் இருக்குது, பட் ஆனால் வந்து ஹியூமரோடு சேர்ந்து ஒரு ஹை எமோஷனாக இருக்கும். ஒரு பர்ஃபெக்ட் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். எதனால இந்த ஸ்கிரிப்ட் நீங்க சூஸ் பண்ணீங்க? தைரியமா இது நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்னு. நம்ம எடுத்து பண்ணுறதுலாம் இல்லை, அவங்க கூப்பிடும்போது நம்ம போய் பண்ணிடணும்ல, அவ்வளோதான் விஷயம். நம்ம எடுத்து பண்ணுற லெவலுக்குலாம் இன்னும் வரல. சார் மிகப்பெரிய ஒரு ஆளு, நீங்க டிமாண்ட் பண்ணலாம் இல்ல சார், நமக்கு இதெல்லாம் தேவை, இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருந்தா தான் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்ல. செஞ்சிடாம போலடா. இல்லை, நல்ல கதைகள் பண்ணணும், நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும், அதுதான் என்னோட ஐடியா. ஸோ ராதாமோகன் சார் அப்படின்ற போது இது வரைக்கும் அவர் பண்ண படங்கள் எல்லாமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இல் பி ஒன்லி தி பெஸ்ட். ஸோ அந்த மாதிரி இன்னொரு விஷயம் ஒன்று வரப்போகுது அப்படின்ற போது வந்து வி வில் ஃபீல் ப்ரவுட். அவ்வளோ ஒரு பெரிய நல்ல கண்டென்ட் உள்ளே இருக்கோமே அப்படின்றது தான் ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏற்ற மாதிரியும் கதை கரெக்டாக அமைஞ்சிச்சு, கதாபாத்திரமும் கரெக்டாக அமைஞ்சிச்சு. சாரோட படங்கள் அப்படின்னாலே மியூசிக் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரோலா பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த படத்துல நீங்க மியூசிக் டைரக்டரா உள்ள வந்திருக்கீங்க. இதோட ஒர்க் பத்தி சொல்லுங்க, மியூசிக் ஒர்க். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி சாரோட படத்தில் வந்து மியூசிக் எப்போவுமே அது ஒரு ஸ்க்ரீன் பிளே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதே மாதிரி மியூசிக்கும் வந்து ஸ்ட்ராங்காக. அது ஏன்னு வந்து சாரோட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா அவருமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஒரு மியூசிக் லவர். அவருக்கு வந்து நல்ல பாடல்கள், நல்ல மியூசிக்காக இருந்தால் அவர் ரசிக்கிறாரு. அது தாண்டி வந்து அவருக்கு மியூசிக்கில் அந்த சென்ஸுங்கிற விஷயமும் வந்து இருக்குது. என்னென்னா வந்து மியூசிக்கல் டேர்ம்ஸாக சொல்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து சார் இங்கே இது வந்துடும், இங்கே வந்து ஃப்ளூட் வந்துடும், இங்கே இது வரும் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு அது தெரியுது ஆக்சுவலி. ஸோ அதுதான். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் சார். சாரை பாட சொன்னீங்கன்னா பயங்கரமாக பாடுவார். அப்படியா? ஆமாம் ஆமாம் சார் கமான் சார். சும்மா கலாய்க்கிறாங்க. பாடலாம் தெரியாது எனக்கு. பாடலாம் தெரிஞ்சா நான் வந்து வேற யாரையாவது உங்களையே கலாய்க்கிறாங்களா சார்? இவங்களை யாராவது வாய்ப்பே இல்லை. நீங்க வந்து ஆக்சுவலா வந்து இப்போ கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்டனால கொஞ்சம் பாடி டவுன் ஆயிட்டு இருக்கு. பிரியாணி சாப்பிட்டோம், இப்போ எல்லாருமே பிரியாணி சாப்பிட்டனால அப்படி கொஞ்சம் என்னத்த சொல்றது அப்படி மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் நிஜமாவே சார் கண்டிப்பா ஏதாவது ஒரு இன்டர்வியூல பாடுவாரு, நீங்க பாருங்க. பாட வச்சிருவீங்க? பாட வச்சு அது எதுக்கு? ஏதாவது ஒரு இன்டர்வியூ இல்ல, அவர் இப்போ வாய்ஸ் வந்து பிரியாணி உள்ள போயிருக்கனால அது கொஞ்சம் அந்த கார சரலாம் இல்ல. சும்மா படத்துக்கு வேற யாரையாவது பாட வச்சிடலாம் சார். மியூசிக் டைரக்டர் எங்க சீரீஸ்லயே ஒரு சாங் இருக்கு. சோ சட்னி சாம்பார் சம்பந்தப்பட்ட அந்த வெப் சீரிஸோட சாங் இருக்கு. அது வேணா நம்ம பாட சொல்லலாம். இட்லிக்கு ஜோடி சட்னி தவாடி ஒன்னாச்சுன்னா கச்சேரிதான். சாதத்துக்கு ஜோடி சாம்பார் தவாடி மிக்ஸ் ஆச்சுன்னா பட்டாசு தான். ஒலையா கொதிச்சாலும் கடுகா வெடிச்சாலும் சொந்தம் போல் சொர்க்கம் இல்ல மண் மேலதான். இனிப்பா இருக்கும் சில நேரம், கசப்பா கொடுக்கும் பல நேரம், லைஃப்னா ரெண்டும் தானே கொண்டாடத்தான். அதுக்கப்புறம் இன்னும் இருக்கு சார். இவங்களை வச்சு கஷ்டப்பட்டு இருக்கீங்க போலயே, அப்படிதானா? எப்படி இருந்துச்சு உங்களை வச்சுலாம் ஒர்க் பண்ணது? இல்ல அவர் வாயால் இருந்து சொல்லிட்டோம். இல்லை, எல்லாருமே ரொம்ப ஒரு கலகலப்பான ஒரு யூனிட்டாக இருந்தது. அது எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு ஃபன் லவிங், அட் த சேம் டைம் வெரி ரெஸ்பான்சிபிள் ஆக்டர்ஸ். ஸோ அதனால் வந்து ஜாலியாக இருக்கும்போது ஜாலியாக இருப்போம், வேலை செய்யும்போது வேலை செய்வோம், வேலை செஞ்சுட்டு மறுபடியும் ஜாலியாக இருப்போம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நோ ப்ரெஷர்ஸ். எனி அன்டோல்டு ஸ்டோரி இன் ஷூட்டிங் ஸ்பாட் ஏதாவது இருக்கா? இல்லை, இப்போ சார் சொன்ன மாதிரி தான். ஆக்சுவலாக நாங்கள் எவ்வளோ சீன்ஸ் பண்ணாலுமே அதுக்கப்புறமா ஆஃப் ஸ்க்ரீனில் ஒரு பயங்கரமாக ஒரு ஜாலியாகவே தான் இருப்போம். அந்த டீமே ஆக்சுவலாக கேமராமேன் சார்லேருந்து எல்லாருமே ரொம்ப ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஈவன் எங்களுக்கு சப்போஸ் அன்றைக்கி ஒரு நாள் ஃப்ரீயில் ஹாஃப் டேயில் வந்துட்டு நாங்கள் வந்து சில் பண்ணலாம், நீங்கள் ரூமில் போய் தூங்குங்க அப்படின்னு சொன்னால் கூட நாங்கள் போக மாட்டோம். ஸ்ட்ரைட்டாக எல்லாருமே கிளம்பி இங்கே வந்து இவர் வந்து உங்களை யாரா வர சொன்னது, ஏன்டா வந்து தொலை நீங்கள் போங்கடா அப்படின்வாரு. ஸோ அந்த மாதிரி தான் எப்படியா இருந்தாலுமே டீமுக்குள்ளேயே தான் இருந்திருக்கோம். ஸோ எல்லாமே ஜாலியாக தான் இருந்திருக்கும்.
சார் இப்போ எனக்கு என்னன்னா இப்போ ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு டைரக்டர் சார் அருண் மாதேஸ்வர் சார் வந்து சொல்லியிருந்தாரு, ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஒரு கிளாமர் சாங்கை வந்து நான் யூஸ் பண்ணி தான் அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணிக்கணும் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு படமே எனக்கு தேவையில்லை, அப்படிப்பட்ட ஒரு ப்ரொமோஷனும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி. உங்களோட படங்களும் அது பார்க்கும்போது ஃபுல்லாக ஒரு க்ளீன் ஃபேமிலி ஆடியன்ஸாக எந்தவித சென்சாரில் வந்து எதுவுமே கட் பண்ண முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப க்ளீனான ஒரு படங்கள் எடுக்கிறீங்க. அவர் சொன்ன இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, என் கதைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஐட்டம் சாங் தேவைப்பட்டால் கண்டிப்பாக வைப்பேன் நான். ஆமாம், அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையா. பட் அது எப்படி பண்ணுறோன்றது இருக்குது, அவ்வளோதான் இல்லையா. ரொம்ப முகம் சொல்லிக்கிற மாதிரி இல்லாமல் நல்லா அழகான ஒரு கிளாமரஸாக பண்ணால் ஒன்றும் தப்பு இல்லை, கதைக்கு தேவைப்பட்டா. ஆனால் உங்களோட படங்கள் ஃபுல்லாகவே இந்த இளங்கோ குமாரவேல் சாரை தொடர்ந்து பயன்படுத்திட்டே வந்துட்டே இருக்கீங்க. ஸோ அவரு கூட சொல்லியிருந்தாரு, அழகிய தீயே அப்படின்ற ஒரு படம் மூலமாக தான் என்னை வந்து ஒரு ஆக்டராகவே நான் எஸ்டாப்ளிஷ் ஆனேன். அதுக்கு முன்னாடி நான் 2-3 படங்கள் பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே நான் தேட்டர்லேருந்து வந்தங்காட்டி லைக் அந்த ஒரு சாயல் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னை முழுமையாக ஒரு ஆக்டராக மோல்ட் பண்ணது வந்து நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி பெருமையாக சொல்லியிருந்தாரு. லைக் அவரை பற்றி சொல்லுங்கள் சார். அதான், நான் அவரை மோல்டு பண்ணுவோம்லாம் இல்லை, அது அவரே ஒரு நல்ல ஒரு நடிகர் தான். இப்போது ப்ளஸ் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுன்றது எப்போவுமே வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். அது ஒரு நடிகருக்கு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இன் டர்ம்ஸ் ஆஃப் டயலாக் டெலிவரி அந்த மாதிரிலாம் விஷயத்தெல்லாம் ரொம்ப அது அந்த பயிற்சி ரொம்ப உங்களுக்கு கை கொடுக்கும். சொன்ன மாதிரி அது அந்த அழகிய படத்தில் தான் வந்து நான் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சிட்டு அதுக்கு ரொம்ப கரெக்டாக அவர் பண்ணார். ரொம்ப சின்சியராக எப்படி பண்ணணும் அப்படின்லாம் ஃபுல்லாக கேட்பார். நம்ம ஒரு நேரேஷன் பண்ணாங்க அப்படி நல்ல கீனாக வாட்ச் பண்ணுவார், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறமா நல்ல நண்பராகவும் ஆனார். ஸோ அதுக்கப்புறம் எந்த கேரக்டர் பண்ணாலும் அப்படி தான். அவர் வந்து முதல்ல கேட்டுப்பேன், நான் எப்படி பண்ணணும் சொல்லு அப்படின்னு சொன்னேன். நான் ஒரு தடவை அப்படி சும்மா நரேட் பண்ணுவேன், அப்புறம் அதை அப்படி பண்ணுவார், அவ்வளோதான். இப்போ அது கூட தேவையில்லை. இப்போ அதுக்குள்ளே சும்மா படித்தாரால அவருக்கு தெரியும் நான் அவருக்கு என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளீனாக பண்ணிவிடுவார், அவ்வளோதான். இட்ஸ் ஆல்வேஸ் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ல ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப்பாகவும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் சரி, அது ரொம்ப அழகான ஒரு ஜேர்னியாக போயிட்டுருக்கட்டும். ஸோ சொல்லுங்கள், லைக் உங்களோட கேரக்டர் இந்த படத்தில் எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் உங்ககிட்ட இருந்து? இது வந்து ஃபர்ஸ்ட் ஐம் கிரேட்ஃபுல் டு மை டைரக்டர் ராதாமோகன் சார். ஏன்னா கால் பண்ணி நரேஷன் கொடுத்தாரு, டக்குன்னு ஒரு 2 நாளில் நாங்கள் ஷூட்டு கிளம்பியாச்சு. ஸோ அந்த ஒரு நரேஷன் அண்ட் நாங்கள் ஷூட்டு கிளம்பும்போது வந்துட்டு ஹீ கம்ப்ளீட்லி கேவ் த கேரக்டர் டிஸ்கஷன் அண்ட் இதுதான் இருக்கும் கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் யோசிப்பான் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப கிளியராக வந்துட்டு எனக்கு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த டைரக்ஷன் டீம்லேருந்து வந்து சீன் பேப்பர் எல்லாம் வந்துடும் கரெக்டாக. மறுநாள் என்ன பண்ண போகிறோன்றதை வந்து பிஃபோர் ஹேண்ட் வி வில் நோ, இதுதான் விஷயம் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு கிராஃபில் மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக விட்டுட்டோம். ராதாமோகன் சார் கூட கொலாப் பண்ணி ஒர்க் பண்ணது எப்படி இருந்துச்சு? அதான் நான் சொன்ன மாதிரி தான். சார் வந்து சாரோட படங்கள் பார்த்து வளர்ந்துருக்கோம். அப்புறம் வந்து சார் படத்தில் பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு யோசிச்சிருக்கேன். ஏன்னா நான் வந்து சிங்கராக இருந்த டைமில், ஏன்னா வித்யாசாகர் சார் கூட சைல்ட் கோரஸ், கிட்ஸ் கோரஸ் நிறைய பாடியிருக்கோம் நாங்கள். ஸோ அப்போலாம் யோசிப்பேன் சார் படத்தில். இப்போ மொழியெலாம் வந்து நான் காட்டன் மொழியெலாம் அவ்வளோ ஸ்டேஜ் கான்சர்ட்ஸில் நான் பாடியிருக்கேன், ஏன்னா சில்ட்ரன் ஆர்கெஸ்ட்ராவில் இருந்ததுனால. சார் படத்தில் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சிருக்கோம் அந்த சிங்கராக இருந்த டைமில். இப்போது கம்போசராக சாரோட ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கும் போது அது ஐ திங்க் காட்ஸ் பிளெஸ்ஸிங் தான் டெஃபினெட்லி. அது எங்கே எப்படி சேர்க்கணுமோ அப்படி சேர்த்து விட்டுருக்கு. அதுதான். தேங்க்யூ. எனவே தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் சட்னி சாம்பார் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஜூலை 26 OTTல ரிலீஸ் ஆக போகுது. எல்லாரும் மறக்காம இது பாருங்க. தேங்க்யூ. நன்றி. ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.